30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. மறுமணம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப சீரியல் தனமாக எடுத்துட்டாங்க. படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம், 2 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. மிச்ச 10 நிமிஷம் விஜய் ஆண்டனி வராரு. விஜய் ஆண்டனி ஹீரோன்னு நினச்சிட்டு வந்தேன் நான். அது அவர் ஹீரோவே கிடையாது, அவர் தான் கேமியா மட்டும்தான் வராரு. படத்தோட ஹீரோவே சுவாசிகா தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க, சரியான பெர்ஃபார்மன்ஸு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் பெருசாக இல்லை, அவங்க தான் ஃபுல் படமும் அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. படம் ஃபுல்லாகவே ரொம்ப அழுகாட்சியாக போயிடுச்சு. 2 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாருமே படம் ஃபுல்லாகவே. ஸோ அது சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. சீரியல் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சீரியல் மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிச்சைக்காரனோட ஒப்பிடுறீங்க. சீரியல் மாதிரி இருக்குது சார், சீரியல் மாதிரி இருக்குது, மெகா சீரியல் மாதிரி இருக்குது. ப்ளஸ்ஸு படம் சொல்ல வர்ற கருத்து, மறுமணம் தேவைங்கிற சமூகத்துக்கு தேவையான கருத்தை சொல்ல வருது. படம் நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ரொம்ப 2-3 இடத்துல அழுகிற மாதிரி தோணுச்சு, நல்லா இருந்தது. படமே கதையும் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் அவங்க சொல்ல வர கன்வின்சிங்காக இல்லை, ஏற்றுக்க முடியல பிரதர். ஸ்டோரி அவங்க உண்மை சம்பவம் தான் எடுத்திருக்காங்க. ஸ்டோரி ஏன் தப்பாக இருக்க போகுது, நல்லா தான் இருக்குது ஸ்டோரி. பட் ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் நம்ம கல்ச்சருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆக்டிங் அந்த சுவாசிக்கு அவங்களோட ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. யாருமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே, எல்லாரோட ஆக்டிங்குமே கிரிஞ்சி தான், எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே இல்லை. நம்ம பிச்சைக்காரெலாம் கூட எமோஷன் நல்லாயிருக்கும். நான் நினச்சி வந்தது ஒரு முத்துக்கு முத்தாக படம் மாதிரி இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி இல்லை. ஒரு படம் போர் அடிக்கலை எங்கேயுமே. இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, போர் எங்கேயுமே அடிக்கல. லேக்லாம் படத்தில் இல்லை பிரதர். அவங்க சொல்ல வர கருத்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. 2K கிட்ஸ்லாம் ஏற்றுப்பாங்களான்னு தெரில இந்த கதையெல்லாம். இல்லை ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேக் தலைவா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா கொண்டு பாஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஃபீல் நம்மள மாதிரி ஆட்கள் உட்காந்து பார்க்கறத விட ஒரு 40+, 50+லாம் உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. அவர் கேமியா தான். ஏன்னா லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் படம் தான் வராது. ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு 1 ஹவர் கிட்ட எங்கடா ஹீரோ படம் விஜய் அண்ணன்றாங்க, விஜய் அண்ணன் காணமே தான் ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் போர்ஷன் வராரு, வந்து அந்த பின்னி படம் எடுத்துகிட்டு போயிடா, நல்லாயிருக்கு. பிச்சைக்காரன் அளவுக்கு போகும்போது கம்மி தான், மற்றபடி ஓகே நல்லா தான் இருக்குது தலைவா. அதுதான் சொல்ல 70+ யார் பார்ப்பா, சீரியல் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும், தரமாக வந்து பார்க்கலாம். உட்காந்து அழகாக பார்த்துன்னு கண் கலங்கின்னு பக்கத்தில் பாப்கார்ன் வச்சுன்னு சாப்பிட்டு அப்படி ரசிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா தரமான படம். அதான் ஒரு முற்போக்கு சிந்தனையாக எடுத்துருக்காங்க. விடோ வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி. இது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க இல்லை, ஓரளவுக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். நல்லா இல்லைன்னு சொல்லுவார் சார். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இது எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இது மாதிரி அவங்கவுங்களோட கருத்து சார், அது ஏற்றுக்கிறோட மனப்பக்குவத்தை பொறுத்தது. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்ல கண்டென்ட், குட் கண்டென்ட், போத் குட் மியூசிக் ஓகே. கேமியா நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸ்க்கு இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது பெண்களோட மூவி, ஃபீமேல் ஓரியன்ட் மூவி. ஆனால் பெண்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவைப்படுதோ அது யாருமே பார்க்க மாட்டேன். ஆனால் அது எப்படின்னு ஆல்ரெடி இது ஒரு வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்படியே கதையாக கொடுத்துருக்கு. அது அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கு. சுவாசிகா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம எந்த டைமிலும் போர் அடிக்காமல் அப்படியே கொண்டு போயிட்டு அது அவ்வளோ சூப்பராக ஒரு கிளைமேக்ஸும் கொடுத்துருக்கு. படம் சூப்பர் ஹிட், அவுட்ஸ்டாண்டிங் மூவி. ஒருபாடு பெண்களோட வாழ்க்கையை மாறிடும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபுல்லி ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. தேங்க்யூ ஸோ மச். அந்த அளவுக்கு அவர் நடிப்பாகவே இருக்காது, அவரே ட்ராவல் பண்ணினே போயின்னே இருப்பார். ஆமாம், பாட்டெலாம் நல்லா இருக்கும். யாரும் எழுந்து வெளியில் ஒரு தள்ள கூட எழுந்து மேலே நிற்கலை, எல்லோரும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆமாங்க அது கரெக்டு தாங்க, நானே சொல்லுவேன், தப்பில்லை. ஆமாம் பிடிக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, எல்லார் வீட்லேயும் இருக்காங்க, யாரும் வெளியில் சொல்கிறது இல்லை. அதை வெளியில் சொல்லாமல் தான் இருக்கணும். ஆனால் பிள்ளைங்க தான் அதை மேலே எடுத்து சொல்லணும், தப்பு கிடையாது. அது படம் மாதிரியே தெரிலங்க. அது கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலி தான். இல்லைங்க, ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த மாதிரி தோரணில் இருக்கனால எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான், என் பிள்ளைங்க கூட நாங்கள் அப்படி தான் இருப்போம், ஜாலியாக. நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். என்ன சொல்ல வர்றாங்க, நல்ல மெசேஜ் தான். அவங்க சுவாசிகா, இவங்க விஜய் ஆண்டனி சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இட்ஸ் குட் மூவி. அப்படிலாம் இல்லையா, அது நல்ல விஷயம் தானே. எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குல்ல, நல்ல விஷயம் தான். இட்ஸ் குட் ஒன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக குட் மூவி. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகி ஒரு படம் எப்படி ப்ராப்பரான படம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இது மச் நீடட் இப்போ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இது இருக்குது. ஸோ சமூகத்தில் ஒரு பெண்ணாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு 2 பசங்களை வாழ வைக்கிறது அதை ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய காமிச்சிருப்பாங்க. சீரியஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் லைக் இந்த மாதிரியான மூவிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது, லைக் ஒரு வித்தியாசமான ஜானரில் எடுக்கிறாங்களா. ஸோ இதை மாதிரியான இதுக்கு வீக்கெண்ட்ஸில் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுறது தான் எல்லோரும் கேட்குது. படம் சூப்பராக இருந்தது பிரதர், பார்க்கலாம் பிரதர், எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், நல்ல கருத்துள்ள படம், சமுதாய கருத்து நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாமே ஃபேமிலியாக பாருங்கள்.
Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.